Commander Jared Isaacman now emerging from. வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து சுமார் 1400 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்பேஸ் வாக் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த எலன் மஸ்கோட டீம் வந்து தோராயமாக வந்து இஸ்ரோ நாசாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வானத்தில் வந்து ஸ்பேஸில் வந்து அந்த அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே உயர பறந்து போகிறது அந்த சூரியன்லேருந்து வர்ற போட்டான் வந்து உடம்ப தாக்கும் இப்படிலாம் பண்ணுங்கிற முயற்சியை தாண்டி இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 1400 கிலோமீட்டர் உயரத்தில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு முடிவு பண்ணி கிளம்பியிருக்காங்க. ஒரு 4 நாள் முன்னாடி கிளம்பினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 பேர் கொண்ட குழு வந்து கிளம்பி போனாங்க. அதாவது அமெரிக்கா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா அப்படிங்கிற ஏரியா அந்த அந்த ராக்கெட் ஏவுதளத்துலேருந்து கிளம்பி போனாங்க. கிளம்பி போகிறதுலே அந்த ஃபீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, சூரியன்லேருந்து அதாவது சூரியனை பார்த்தீங்கன்னா சூரியனோட வெளிப்பரப்பு வந்து 5500 டிகிரி செல்சியஸ், அதாவது உட்பரப்பு வந்து ஒரு 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ரேஞ்சில் அங்கே இருந்த அந்த பிளாக் ஹோல்னால் அது ஏரியாவை தாண்டி போக அங்கே வந்து அது எல்லாமே இருட்டுக்குள்ளே தான் இருட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருட்டாக இருக்க ஏரியாவில் அந்த டிஸ்டன்ஸில் போய் நின்று அந்த ஸ்பேஸ் வாக், அதாவது அந்த கேப்சூலை விட்டு வெளியே வந்து ஸ்பேஸில் அதாவது நடக்கிறன்னா இந்த கேப்சூலை விட்டு வெளியே வந்து நடக்கிறதா ஒன்றும் அர்த்தம் இல்லை. அந்த கேப்சூல்லே வந்து திறந்து இந்த பூமியோட சர்க்குள், அதாவது அந்த 1400 கிலோமீட்டருக்கு மேலே அந்த ஆர்பிட்லேருந்து பூமி எப்படிலாம் ரன் ஆகுது, பூமியில் என்ன எப்படி அந்த கேலக்ஸியெல்லாம் எப்படி திரைப்படமாக இதாக தெரியுது, அதாவது இமேஜ் வடிவெலாம் எப்படி தெரியுது கண்டுபிடிக்கிறதுக்காக மேலே ஒரு 4 பேரை கொண்ட குழு வந்து ஸ்பேஸ் எக்ஸுங்கிற நிறுவனம் வந்து அந்த எலன் மஸ்கோட நிறுவனம் அனுப்பி வச்சாங்க. ஆனால் அதில் ஒரு 4 பேர், அதாவது அமெரிக்கா மாநிலத்தில் இந்த ஃப்ளோரிடா தான், அந்த ஃப்ளோரிடா ஏவுகணத்துலேருந்து அது கிளம்பி போனது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க அனுப்பி நாசாவோ இஸ்ரோவோ இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்து 400 ரொம்ப உயரத்தில் போய் பூமியோட சர்க்கிள் எப்படி இருக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கொண்டு வரலாமல் தனியார் நிறுவனமான எலன் மஸ்க், அதாவது அவரோட தனியார் ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து அந்த போலாரிஸ் டவுனுங்கிற வந்து கேப்சூலை வந்து ராக்கெட் மூலமாக ஃப்ளோரிடாவில் வந்து இருந்தாங்க. எல்லாம் தாண்டி போயிடுச்சு. பூமியோட ஆர்பிட்லேருந்து சுற்றுவட்ட பாதத்தை தாண்டி அந்த ஒரு 1400 கிலோமீட்டர் ஆர்பிட்டில் நிறுத்தி அங்கேருந்து ஒருத்தராக அங்கே 4 பேர் உள்ளே இருந்தாங்கல்ல, அவங்க ஒருத்தராக வந்து வெளியில் வந்து அந்த பூமியோட அங்கே இருட்டாகவே இருக்கும். அந்த இடத்துல அந்த வெளியில் வந்து பார்த்துருக்காங்க. அதாவது இப்படி ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கே அவங்க இறங்கலாம் இல்லை, அங்கே வெளியில் நின்று இந்த பூமியோட அந்த சர்க்கிள் பற்றி சுற்றுது பார்த்தீங்களா, அதை பார்த்துருக்காங்க. வெளியில் வந்து கேலக்ஸி எப்படி இருக்குது, அந்த விண்மீன் கூட்டங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு 10-15 விதமான சோதனைகளை நடத்தியிருக்காங்க. அதுபோக அதாவது 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உயரத்திலே ஒரு மனுஷன் வந்து அதுக்கு தகுதியான அதாவது அந்த கட்டமைப்பு சொல்கிறோம்ல, அந்த ராக்கெட் அதோட அந்த போட்டானோட அந்த வேவ் லென்த் என்ன பண்ணும்னா உடலில் வந்து அதிகப்படியாக ஊடுருவி சில பல விளைவுகளை உண்டு பண்ணும். அதே மாதிரி தான் மனிதனுக்கும் அங்கே போன கேப்சூலுக்கும், அதாவது அது ராக்கெட் சுமந்து போன கேப்சூலுக்கும் இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து அந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து மேலே கொண்டு போனால் அதற்கு தகுந்தமான பொருட்களை வந்து அந்த எலன் மஸ்கோட டீம் வந்து வடிவமைச்சு அவங்க அணிஞ்சிருந்த ஆடை ஆகட்டும், அவங்க கொண்டு போன இந்த மிஷின் ஆகட்டும், எல்லாமே என்னென்னா அதற்கு தகுந்த அந்த 1400 ஃபீட் அந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணோம் அப்படிலாம் தெரிஞ்சு தான் அதெல்லாம் வந்து பண்ணி கொண்டு போயிருக்காங்க. போயிட்டு அவங்க 4 நாள் ஒவ்வொருத்தராக வெளில வந்து அந்த பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த பூமியை சுற்றி வந்து நடக்கிற மாதிரியே வெளியில் வந்து பார்த்து போயிருக்காங்க. இப்படிலாம் முடிஞ்சு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து வந்து அந்த போலாரிஸ் டவுன் அந்த கேப்சூல் வந்து பூமிக்கு ரிட்டர்ன் ஆச்சு. எப்படின்னா எல்லாம் முடிஞ்சு அதை ஆய்வுகளை முடித்த பிறகு அந்த பூமிக்கு வந்து பேராசூட் மூலமாக மேலே இருந்து கீழே இறக்குனோம்னா அந்த ஒரு கடல், அந்த அமெரிக்கா மாநிலத்தில் உள்ள ஃப்ளோரிடா பக்கத்தில் உள்ள கடற்கரையில் வந்து உள்ளே விழுந்து ஒரு 3 படகுகள் மூலமாக போய் அவங்கள வெளியில் மீட்டு வந்தாங்க. பார்த்தீங்களா, இப்படிலாம் இருக்கும்போது இந்த இஸ்ரோவோ நாசாவோ இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்து நம்ம போய் மேலே இவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் உயரத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை கொண்டு வரல. ஆனால் எலன் மஸ்கோட டீம் வந்து வேர்ல்டுலேயே வந்து முக்கியமான சாதனையை வந்து நிகழ்த்தியிருக்காங்க. இது வந்து எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு செயல் தான். அதாவது அப்படியே பால்வழி அண்டத்தில் என்ன மாதிரியான நிகழுது அப்படிங்கிறதுக்கு எலன் மஸ்கோட டீம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, அதாவது அந்த மில்கி வேஸ் கேலக்ஸியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர் சொல்லுவாங்க, இல்லை நான் உயரம் பறக்க மேலே வந்து சூரியனோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும், அதனால் யாருமே இந்த டிஸ்டன்ஸ்லாம் அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி
இந்த எலன் மஸ்கோட வந்து ஸ்பேஸ் எக்ஸ் டீம் வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணி பூமிக்கு வெற்றிகரமாக கீழே திரும்பியிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு பதிவு பண்ணுங்கள். மேலும் நம்மளோட சேனல் இணைந்திருங்க. மில்கி வே கேலக்ஸியை பற்றி தகுந்த அப்டேட்டுகளான்னு காத்திருங்கள். பாய்.